தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டெக்னிக்கல் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பல்சர் பைக்ல உள்ள ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அது எப்படி நம்ம ஓல்டு மாடல் பல்சர்ல இன்ஸ்டால் பண்ணுவது அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் அப்டேட்ல வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க அது என்ன அப்டேட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் மட்கார்டு கீழே ஒரு சின்ன ஒரு இன்னர் மட்கார்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நியூ மாடல் பல்சருக்கு மட்டும்தான் வருது. 2018 நவம்பர் டிசம்பர் 2019 ஜென்ரேஷன் இந்த பல்சருக்கு தான் வருது. இது வந்து ஓல்டு மாடல் பல்சருக்கு வரது கிடையாது. இது எப்படி நம்ம ஓல்டு மாடல் பல்சருக்கு இன்ஸ்டால் பண்ணுவது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்கார்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 ருபீஸ். இந்த மட்கார்டு பேக்கிங்லேயே வரப்பே பார்த்தீங்கன்னா அது ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 போல்டு கொடுத்துருவாங்க. 8mm 3 போல்டு கொடுத்துருவாங்க. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா 8mm T ஸ்பேனரு, அடுத்து 8 to 9 ஸ்பேனரு, நார்மல் ஸ்பேனரு. அதுக்கப்புறம் இந்த மட்கார்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மட்கார்டை வந்து கழட்டிடணும். அதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8mm அலாங்கி வேணும். ஏன்னா 4 சைடு வந்து அலாங்கி போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அலாங்கி கீழே வச்சா நம்ம ரிமூவ் பண்ணி இந்த மட்கார்டை வந்து சேஃப்டியாக ரிமூவ் பண்ணிடணும். சேஃப்டியாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 ஹோல்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 8mm போல்டு எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு ஈஸியாக பிளாஸ்டிக்கில் ஹோல்ஸ் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 8mm போல்டு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஓகே, இல்லை டெஸ்டர், எனக்கு வந்து டெஸ்டர் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து டெஸ்டரில் எடுத்து கரெக்டாக 3 ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணது வந்து மிஸ்டேக்காக மார்க் பண்ணிட்டேன். மிஸ்டேக்காக மார்க் பண்ணதுனால கரெக்டாக ஃபினிஷிங் வந்து அந்த ஹோல்ஸ் அசிங்கமாக தெரியணுன்றதுக்காண்டி க்ளூ கம் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன். அதை நம்ம வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். நீங்களும் பல்சர் பைக் வச்சுருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆச்சா இல்லைன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மட்கார்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீடாமீட்டர் ரிமூவ் பண்ணுறது மாதிரி வரும். ஸோ ஸ்பீடாமீட்டர் ஒயரை ரிமூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக ரிமூவ் பண்ணிங்க. ஏன்னா அது சென்சாரு. ஏன்னா ஸ்பீடாமீட்டர் ஒயர் வந்து நம்ம மட்கார்டு உள்ளதை ஜாயிண்ட் ஆகி வரும். ஸோ அது சேஃப்டியாக ரிமூவ் பண்ணுங்கள். நம்ம மட்கார்டை வெளில எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக் இருக்கும். அது என்ன லாக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஒயருக்கு வர லாக்கு. அந்த லாக்கு வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மட்கார்டை கொஞ்சம் புஷ் பண்ணி வெளில எடுத்துருங்க. மட்கார்டை வந்து சேஃப்டியாக இருங்க, எங்கேயும் உடச்சிடாதீங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த இன்னர் மட்கார்டை எடுத்து கீழே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த இன்னர் மட்கார்டை வந்து கரெக்டாக மட்கார்டில் வச்சு கரெக்டாக அந்த 3 ஹோல்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தயவு செஞ்சு வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரையும் பாருங்கள். உங்கள் ஓல்டு பல்சராக இருந்தால் இதை நீங்கள் மட்கார்டை வந்து ஈஸியாக வாங்கி நீங்களே ஈஸியாக வீட்டிலே ஃபிட் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக அசம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டின மட்கார்டு வந்து ஃபுல் டைட் பண்ணிடுங்க. 4 அலாங்கி போல்டு 4 அலாங்கி கீயை போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து ஸ்பீடாமீட்டர் ஒயர் மாட்டுறப்ப கொஞ்சம் கேர் எடுத்து மாட்டீங்க. ஏன்னா ஸ்பீடாமீட்டர் வந்து சென்சார். ஸ்பீடாமீட்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு போல்டு வரும். அந்த போல்டு போட்டு ஸ்பீடாமீட்டர் டைட் பண்ணிடுங்க. ஸ்பீடாமீட்டர் வந்து மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் மெயின் டிஸ்பிளேல வந்து ஸ்பீடாமீட்டர் ரன் ஆகுதா இல்லையான்றது அதையும் ஒரு செக் பண்ணிடுங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு பேக் வீலை கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்பீடாமீட்டர் ரன் ஆகும். இது நம்ம ஸ்பீடாமீட்டர் செக் பண்ணுறோம். ஸ்பீடாமீட்டர் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம மட்கார்டு வந்து பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு, எந்த ஒரு லூஸாகவும் இல்லை. நம்ம வீடியோ கடைசி வரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.